Morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la nucleoside and nucleotide அப்படிங்கிற ஒரு heading. nucleoside and nucleotide. சரிப்பா. இப்ப nucleoside என்ன நியூக்ளியோடைடு என்ன சிம்பிளா சொல்ற அதுக்கு அப்புறம் புக்ல உள்ளத சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நைட்ரோஜனஸ் பேஸ் அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின். சரி இது மட்டும் என்ன சார் அப்படினா நைட்ரோஜனஸ் பேஸ். இப்போ இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் லிங்க்டு டு யாரோட அப்படினா சுகர் மாலிக்யூல்ஸ். Okay, that is called nucleoside. The sugar molecule to form phosphate. So it is called nucleotide. அவ்வளவுதான். Okay, the nitrogenous base to attach it to the sugar molecule, pentose sugar, it is called nucleoside. The nucleoside then to attach it to the phosphate group to form nucleotide. இதுதான் கான்செப்ட். இப்போ புக்ல என்ன இருக்கு? இப்போ இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் கெமிக்கலி லிங்க்டு, that is a nitrogenous base chemically linked one molecules of sugar அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாஸ்பேட் குரூப் அட்டாச்ட் டு தி வேர் அப்படினு கேட்டா 5th கார்பன் ஆட்டம் ஆஃப் சுகர் டு ஃபார்ம் நியூக்ளியோடைடு. எப்படி சார்? இப்போ எக்ஸாம்பிள் okay, carbon 1 2 3 4 5, that is a pentose sugar. Okay, DNA வா இருந்தா deoxyribose sugar, RNA வா இருந்தா ribose sugar அப்படினு சொல்லுவோம். இப்போ என்ன இருக்கு? that is nitrogenous base chemically linked one molecules of sugar இங்க first carbon atom. Okay, adenine thymine, that is a nitrogenous base. நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படினு சொல்லுவோம். அப்ப நைட்ரோஜனஸ் பேஸ் கெமிக்கலி லிங்க்டு இணையுது one molecules of sugar at the carbon atom of எங்க சார் அப்படினு கேட்டா என்னது? ஃபர்ஸ்ட் சுகர் அப்படினு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்துல இணைஞ்சிருச்சு. இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபார்மிங் நியூக்ளியோசைடு. Okay, then when phosphate group attach 5th carbon atom 1 2 3 4 5 5th கார்பன் ஆட்டம். அப்ப பாஸ்பேட் எங்க இணையுது அப்படினா 5th கார்பன் ஆட்டத்துல. பாஸ்பேட் என்ன ஃபார்முலா? PO4. that is a phosphate. அப்ப இதெல்லாம் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. இப்ப இததான் சொல்லிருக்கோம். இப்ப இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் linked to one molecules of sugar to form nucleoside. Then when phosphate group attached to the 5th carbon atom of sugar, then the nucleoside to form nucleotide. That's all. இப்ப the nucleotides are joined. இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியூக்ளியோடைட்ஸும் ஜாயிண்ட். ஓகே, எப்படி சார் ஜாயிண்ட் ஆகுதுனா பாலிமரைஸ்டு. பாலிமரைஸ் மீன்ஸ் மோர் தென் 2 நியூக்ளியோடைட்ஸ். இரண்டுக்கு மேற்பட்ட நியூக்ளியோடைடுகள் சேர்ந்ததுக்கு பேர் தான் பாலிமரைஸ்டு. பை எப்படினா கண்டென்சேஷன் ரியாக்ஷன். எப்படி உருவாக்குதுனா கண்டென்சேஷன் ஒடுக்க வினை மூலமாக டு ஃபார்ம் பாலிநியூக்ளியோடைடு செயின். இப்போ இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நியூக்ளியோடைடு many polynucleotide chain ஆக உருவாக்கப்படுது. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அப்ப ரைட் பண்றதா ரைட் பண்ணிக்கலாம். அப்ப அது நியூக்ளியோடைடு. அப்ப இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு டு ஃபார்ம். அப்ப இதுக்கு நியூக்ளியோடைட்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படினு கேட்டா டு ஜாயிண்ட்.
எப்படி சார் அப்படின்னா பாலிமரைஸ்ட் பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்சேஷன் மீன்ஸ் என்ன சொன்னா ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மூலமாக உருவாயிருக்கு. என்ன ஃபார்ம் ஆகுது இப்ப டூ பாலிபெப்டைட் செயின்ஸ் டு ஃபார்ம் ஓகே பல செயினா பல பாலிபெப்டைட் செயினாக என்ன ஆயிடுச்சு உருவாயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்ப இதுல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அப்ப ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னா OH குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் 3 கார்பன் ஆட்டம் சுகர் 1 அதாவது மேக்ஸிமம் எப்படி இருக்கும், அப்ப இந்த இடத்துல இதான் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் 3 ஓகேவா, தேர்ட் கார்பன் ஆட்டம் அப்படி சொல்லுவோம். ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் தேர்ட் கார்பன் ஆட்டம் ஆஃப் சுகர். இப்ப இந்த 1 நியூக்ளியோடைடு டு ஃபார்ம் என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா எஸ்டர் வித் பாஸ்பேட் ஆஃப் அனதர் நியூக்ளியோடைடு. இப்ப இது உனக்கு எதை உருவாக்குது அப்படின்னா எஸ்டர் பிளேக்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு என்ன பேர் எஸ்டர். எப்படி கோவேலன்ட் பாண்ட் நான் கோவேலன்ட் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவோம் இல்லையா, இப்ப அதே மாதிரி இங்க என்ன சார் அப்படின்னா பை கண்டென்சேஷன் மெத்தட்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய OH என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆயிரும். அப்ப ரிமூவ் ஆகும் போது உனக்கு என்ன ஏற்படுது, ஒரு எஸ்டர் பாண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணி உனக்கு எதை சரி ஏற்படுத்துது, அப்ப மேக்ஸிமம் உனக்கு என்ன ஆயிடுச்சு வித் பாஸ்பேட் ஆஃப் யாரோட அனதர் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, அப்ப இன்னொரு பாஸ்பேட், அப்ப அதே சேம் சி அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதே மாதிரி இன்னொரு சுகர். One, two, three, four, fifth. அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப இது ஒரு பாஸ்பேட் குரூப். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அனதர் பாஸ்பேட். இங்க உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறோம், அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க எஸ்டர் வித் பாஸ்பேட் ஆஃப் யாரோட அப்படின்னு கேட்டா அனதர் நியூக்ளியோடைட்ஸ். அப்ப அப்படி இது ஃபார்ம் ஆகும். அப்ப தேர்ட் ஹைட்ராக்சில் குரூப் யாரோட இணையுது அப்படின்னு கேட்டா 5th கார்பன் ஆட்டத்தோட இணைஞ்சிருச்சு. 5th கார்பன் ஆட்டத்தோட பாஸ்பேட்டோட இணைஞ்சிருச்சு உனக்கு. ஓகேப்பா, ஒரு சைடு. அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியோடைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் இப்ப அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்ட் that link the எங்க சார் அப்படின்னா sugar components of adjacent nucleotides. அப்ப இது ஒரு நியூக்ளியோடைடு, அது மேக்ஸிமம் உனக்கு என்ன ஃபார்ம் adjacent nucleotides. அப்ப உனக்கு என்ன உருவாக்குது அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்ப மேக்ஸிமம் உனக்கு இதை ஏற்படுத்தும்னு கேட்டா இந்த இடத்துல பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, டைஎஸ்டர். அப்புறம் இன்னொன்னு, அப்ப மேக்ஸிமம் அஸ்டர் அப்படியே ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்ப உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இது இண்டிகேட் ரெண்டு போலாரிட்டி 5 பிரைம் எண்ட் அப்படிங்கிற ஒரு போலாரிட்டி. அப்ப மேக்ஸிமம் இந்த எண்ட் 5 பிரைம் எண்ட்னு சொல்லுவோம், அப்ப இந்த எண்ட் 3 பிரைம் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு போலாரிட்டி ரெண்டு துருவத்தன்மையை ஒரு ஸ்டாண்டுக்கு என்ன பண்ணணும் நிர்ணயிக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எண்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் டிஎன்ஏ உடையும் அதே மாதிரி ஆர்என்ஏ உடையும் டிஎக்ஸ் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் அதே மாதிரி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இதுல ரெண்டுலயுமே டிஸ்டிங்க்ட்ஸ். அப்ப 2 end are designed by எப்படி சார்னா சிம்பிள் 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட். அப்ப மேக்ஸிமம் ரெண்டுலயுமே 5 பிரைம் எண்ட் அப்படியே ஆப்போசிட், இங்க 3 பிரைம் எண்ட் 5 பிரைம் எண்ட் அப்படியே ஆப்போசிட். டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து பார்த்தா அப்படின்னா டிஸ்டிங்க்ட்ஸ் வேறுபட்டு காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படும். சரிப்பா, இதுல இப்ப இந்த சிம்பிள் 5 எண்ட்னு சொல்றோம் இல்லையா, இப்ப 5 பிரைம் எண்ட், the symbol 5 prime end. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது எதை சார் ரெஃபர் பண்ணுது, இப்ப இந்த 5 prime end ரெஃபர் கார்பன் இன் தி சுகர். ஓகே, 5 prime end அப்படிங்கிறது கார்பன் இன் தி சுகர் டு which phosphate functional group attached. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா phosphate functional group வந்து பார்த்தா அப்படின்னா அட்டாச்ட் ஆகும். அதானே, இப்ப இந்த 5th கார்பன் ஆட்டம் சுகர்ல பாருப்பா 1 2 3 4 5th கார்பன் ஆட்டம் சுகர். இப்ப 5th கார்பன் ஆட்டம் சுகர் எதை சார் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரே லைன் தான், கார்பன் இன் தி சுகர்.
ஓகே, அப்ப கார்பன் in the sugar which phosphate group attached காமிப்பது எது அப்படின்னா 5 prime end. அப்ப 3 prime அப்ப 3 prime end எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப் சொன்னலே OH குரூப். அப்ப இது உனக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். ஹைட்ராக்சி இதுவும் சுகரை தான் இண்டிகேட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பாஸ்பேட் அப்படிங்கிற மாதிரி இங்க ஹைட்ராக்சி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். ஹைட்ராக்சி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். அப்ப இந்த 3 பிரைம் எண்ட்ல அப்ப மேக்ஸிமம் இந்த இடத்துல இப்போ இது உனக்கு என்ன பண்ணோம் அப்படியே ஹைட்ராக்சி பாஸ்பேட் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அட்டாச்ட் ஆகும்னு சொல்லுவோம். கடைசியா in RNA every nucleotides. ஓகே, RNA ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியோடைட் ரெசிடியூஸ்லயும் உனக்கு என்ன அடிஷனலா குரூப் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, RNA ல மட்டும் RNA ல மட்டும் அடிஷனலா வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு குரூப் OH குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். எங்க அப்படின்னு கேட்டா செகண்ட் கார்பன் ஆட்டம். அப்ப செகண்ட் கார்பன் ஆட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காரோடது அப்படின்னு சொல்லுவாங்க சுகர்ல. சோ இப்ப கடைசியா அண்டர்ஸ்டாண்டிங் 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட் டைரக்ஷன். அப்ப நம்ம என்ன பண்றோம் புரிஞ்சிட்டோம். 5 prime and 3 prime in direction of nucleic acid critical. Okay, for understanding என்ன சார் அப்படின்னா aspect of என்னது replication and transcription. Okay, replication, multiplication and transcription ஹெல்ப்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா இதுதான். ஓகேவா, ஒரே டைம் சொல்லிடலாமா? சொல்லுவோம். அப்ப நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடு அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இருக்கக்கூடிய நைட்ரோஜீனஸ் ஸ்பேஸ் chemically linked to the indicator one sugar molecule, that is the first carbon atom அப்படினு சொல்லுவோம். Then phosphate group attached to the fifth carbon atom of sugar or same sugar. அப்ப the nucleoside to form nucleotide மாறிடுச்சு. Okay, then the nucleotides to joined அப்படியே ஒண்ணா ஜாயிண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணா பாலிமரைஸ்ட் அப்படினு சொல்லுவோம். இப்ப பாலிமரைஸ்ட் அப்படினா more than 2 nucleotides எல்லாம் ஒண்ணு சேருது. எப்படின்னு கேட்டா அந்த கண்டென்சேஷன் மெத்தட் அப்படினு சொன்னேன். கண்டென்சேஷன் அப்படினாவே என்ன மீனிங்? ஒடுக்கு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஒடுக்கு வினை மூலமாக உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா நிறைய பாலி நியூக்ளியோடைட் செயின் வந்து உருவாக்குது. சரிப்பா, இப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அப்ப இந்த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் 3 தேர்ட் கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அது உனக்கு என்ன ஏற்படுத்துதுன்னா நியூக்ளியோடைட்ஸ் டு ஃபார்ம் எஸ்டர் பாண்ட உருவாக்குது. அப்ப இது எங்க பாஸ்பேட் ஆஃப் அனதர். மறுபடியும் உனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா இங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படியே தைமின் குவானைன் இது மாதிரி ஒரு பாஸ்பேட் குரூப் அப்படியே உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு. அப்ப உனக்கு என்ன ஆகும்? டை எஸ்டர் பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் உனக்கு எதை 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் என்னன்னா ஒரு போலாரிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல இந்த எண்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ சொல்லுவோம் இல்லையா, இது எது சார்? இந்த 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் எண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா சிம்பிள் உனக்கு என்ன பண்ணும்? டிசைன் பண்ணப்படும் சொல்லுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் இப்ப இதுல 5 பிரைம் எண்ட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த சுகர்ல பெண்டோஸ் சுகர்ல 5th கார்பன் ஆட்டம் பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டையும் இது தேர்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சி ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டையும் வந்து பார்த்தா அப்படின்னா குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ஓட ரெசிடியூசஸ் இது என்ன சார் பண்ணணும்னா அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு OH குரூப் ஆட் ஆகுது. எங்க அப்படின்னா செகண்ட் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப கடைசியா வந்து பார்த்தா அப்படின்னு கேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் 5 பிரைம் அண்ட் 3 பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் எப்படின்னு கேட்டா கிரிட்டிக்கலா இருக்கும். அதனால இது அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அஸ்பெக்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.